ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் வணக்கம். வரன் தேடி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் நல்ல மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்கள் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் கவிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க MBA முடிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 2 லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வரதாவுங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனமாக இருந்தால் பரவலமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, பட் 2ஆம் வரனாக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் திருமணமாகி குழந்தை இல்லாத மணமகனா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதம் ஒரு 20,000 to 30,000 சம்பளம் வாங்குறவரா இருந்தாலும் இல்லை வேலை இல்லைனாலும் சம்மதம். ஏன்னா என்னோடய பிஸ்னஸே திருமணத்துக்கு பின்னாடி பார்த்துக்கிறதுனால எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகள் நல்ல வசதியாகவே இருக்கிறதுனால வசதி இல்லாத மணமகனாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் பெரிய வசதியெலாம் ஒன்று வேணாம், ஆனால் ஓரளவு ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தன்னுடையதாக இருந்தாலும் ஓகே, அல்லது வேறு ஜாதியாக இருந்தாலும் சம்மதம். எந்த ஊராக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் நம்மக்கிட்ட என்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் இவங்களோட ஃபோட்டோ வாங்கிக்கலாங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். சரி, வாங்க அடுத்த வரன் பார்ப்போம். பெயர் பிரதீபா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பெட்ரோல் பங்க்கில் மாதம் 12,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்கம்லாம் எல்லாம் ஒரு 20,000 வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், மறுமணமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்களுடைய மாப்பிள்ளை துபாயில் இருக்கிறதா சொல்லி ஏமாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டு யாருங்க. ஸோ அதனால் இவங்க தெரிஞ்சு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்ததுனால அவர் வேறொரு பெண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ அதனால் இவங்க விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. அதனால் ரொம்ப வருடமாக தனிமையில் இருந்த இவங்க இப்போது மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும். ஏழையாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடு இல்லைனாலும் நான் ஏற்றுக்கிற வாடகை வீடாக இருந்தாலும் கூட ஓகே, ஆனால் நல்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி வெளியூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுடைய சொத்துன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் 1 ஏக்கர் காடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை குத்தகைக்கு விட்டுட்டு இவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் அது இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலை ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதும்தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. மேலும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே